சத்தியமா தூக்கி வாரி போட்டுருச்சுங்க எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு. கதை தொடக்கத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கதாநாயகி கல்யாணம் ஆகுது. நம்ம கதாநாயகி கல்யாண பொண்ணா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வயசான ஒரு கிழவி அவ வாயில இருக்கிற அந்த சுருட்டை வச்சு புகையை இழுத்து நம்ம கதாநாயகி மேல ஊதுறா. அதுக்கப்புறம் அவங்களோட சாந்திய பிரகாரம் இந்த கல்யாணம் நடக்குது. நம்ம கதாநாயகி கீழே உட்காந்துருக்குறாங்க. ஒரு முட்டையை வச்சிருக்கிறாங்க. அந்த முட்டைய மாப்பிள்ளை மிதிக்கணும். அந்த முட்டைய அந்த மாப்பிள்ளை மிதிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வெளியே வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மூக்க மூடுறாங்க. ஏதோ ஒரு கெட்டது நடந்த மாதிரி முகத்தை சுளிக்கிறாங்க. அப்பயும் அந்த கல்யாணம் நடந்து முடியுது. நம்ம கதாநாயகியும் அவங்க புருஷனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குறாங்க. அன்னைக்கு இரவே முதல் இரவு நடந்து முடியுது. காலைல எந்திரிச்சோன்னே நம்ம கதாநாயகியோட புருஷன் வேலை கிளம்பி போயிடுறாரு. நம்ம கதாநாயகி வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் அவங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் வீட்லயும் போய் ஹோட்டல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு 2 வயசானவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அவர் ஹோட்டல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி திடீர்னு மறைஞ்சிடுறாங்க. அங்கிருந்து அதை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போறாரு. இப்ப அந்த பொண்ணு வீட்டுல போய் ஹோட்டல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு நம்ம கதாநாயகியோட புருஷனை பார்த்து கேக்குது, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கு அவரும் ஆமான்றாரு. உங்க பொண்டாட்டி அழகா நான் அழகா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு அவரு என் பொண்டாட்டி தான் அழகுன்னு அப்படின்னு சொல்றாரு. நான் அழகா உன் பொண்டாட்டி அழகா பார்த்து சொல்லு அப்படின்னு குரல்ல பயம் கொடுத்து திட்டின்னு ஒரு பேய் ரூபத்தை சுய ரூபத்தை காட்டுது. அங்கிருந்து பயந்து கதாநாயகியோட புருஷன் ஓடுறாரு. இந்த பக்கத்து நம்ம கதாநாயகி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களையும் பெண் ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. பல ரூபத்துல தொல்லை பண்ணுது. நம்ம கதாநாயகி வீட்டுல பயந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க உடம்பு கை கிட்ட ஏதோ ஒரு வலியை உண்டு பண்ணுது. இங்க வழியில அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம கதாநாயகியோட புருஷனை அந்த பிசாசு அவர் அப்படியே துரத்துக்கிட்டே அவர் கழுத்தை அறுத்து கொடூரமா கொள்ளுது. இப்ப புருஷன் இறந்து போன கையோட நம்ம கதாநாயகி இடிஞ்சு போய் வீட்டுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து இப்ப அந்த இறப்போட சடங்கை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கதாநாயகி புருஷனோட அவங்க அம்மா நம்ம கதாநாயகிய இப்பயே நீ வீட்டுல இருந்து வெளியாவு, நீ ஒரு சாவக்கேடான ஒரு பொண்ணு, உன் சாவத்தினாலதான் என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி துணிமணில வீட்டுல இருந்து விட்டு எரிஞ்சு நம்ம கதாநாயகி வீட்டுல இருந்து வெளியே விரட்டுறாங்க. எதனால இந்த பெண் ரூபத்துல இருக்கிற இந்த பிசாசு நம்ம கதாநாயகிட்ட வந்துச்சு, அதாவது இந்த சாவம் எப்படி நம்ம கதாநாயகிக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத அப்படின்னு சொல்ல போற படம் தான் பிரம்புவான் பெண்பாவா சியால். இது 2025 வந்த படம். இது ஒரு இன்டர்நேஷனல் ஹாரர் மூவி. தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா சப்டைட்டில் இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுங்க. சீரியஸ்லிங்க படத்துல பயங்கரமான காட்சிகள், திகிலான காட்சிகள்லாம் படத்துல இருக்குது. அது எல்லாமே அருமையாவே இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.